நேத்து நைட்ல இருந்து பார்த்தோம்னா சென்னை தமிழ்நாடு இருக்குல்ல எல்லா பெட்ரோல் பேங்க்ஸ்லுமே ஒரே கூட்டம் தான். கிலோமீட்டர் கணக்குல லைன் பை லைனா நிக்கிறாங்க. பேர் யாரோ வந்து வாட்ஸ்அப்லயோ ஏதோ ஒரு சொல்லி குழப்பி விட்டா சும்மா இருக்கிறது போயிட்டு பெட்ரோல் பேங்க் ஃபில் பண்ணிட்டு வாங்க சொல்லி எல்லாரும் அமுச்சுட்டு 10 லிட்டர் போடுறவன் 5 லிட்டர் போடுறவன் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு போறாங்க. ஸ்டாக்கே இல்லைன்னு சொல்லி கூறப்படுது. எக்கச்சக்கமான கிரௌட். அங்கே 1 மணி நேரம் 3 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல சொல்லி இன்டர்நெட் டவர்ஸே இம்பாக்ட் ஆகும் சொல்லியிருக்காங்க. நார்மலான ஒரு லைஃப் நம்ம வாழ முடியாது. டாஸ்மாக் கிடைக்கும், ரேஷன் ஷாப்ல கூட நின்று இருக்க மாட்டாங்க. நானே கேஸ் இல்லாம 2 நாளா சரியாவே சாப்பிடல, கேஸும் கிடைக்கல. ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க பாக்குறது ஃபயர்ஸ்பாட் சேனல். உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கும், மிடில் ஈஸ்ட்ல கடந்த 10 to 12 டேஸ் வரைக்கும் அங்க வார் நடந்துட்டு இருக்கு. அதனால ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நம்ம எஃபெக்ட் ஆகாது அப்படின்னு நினைச்சிருந்தோம். அதுக்கப்புறம் போக 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 வந்து நம்ம லாஸ்ட் ஒரு 2-3 நாளா பார்த்தோம்னா எல்லா ரெஸ்டாரண்ட்ஸ்லுமே நிறைய வீட்லயுமே எல்லா இடத்துலயுமே பார்த்தோம்னா எல்பிஜியோட பிரச்சனை தான் போயிட்டு இருக்கு. சில இடத்துல வந்து டீ கடை க்ளோஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி வந்து டீ சேல்ஸ் பண்றது ஸ்டாப் பண்ணிருக்காங்க. நிறைய ஹோட்டல்ஸ் வந்து கடை லீவ் விட்டுட்டாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா நிறைய இடத்துல வந்து இந்த சப்ளை ரெகுலரா அவங்களுக்கு வரும், அந்த சப்ளை வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போதைக்கு வந்து அவங்க கிட்ட இருக்கிற எல்பிஜி வச்சு தான் போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த எல்பிஜி வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து சவுதி அரேபியால தான் நம்மளுக்கு வந்துட்டு இருக்கு. ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் வழியா தான் நம்மளுக்கு வரணும். ஈரான் வந்து கரண்டா வந்து அந்த இடத்துல எல்லா கப்பல்ஸும் வந்து ஸ்டாப் பண்ணி அலோவ் பண்ணாதனால நம்ம இந்தியாவுக்கு இப்போ வரைக்கும் வந்து சேரல. சரி, மத்த இடத்துல இருந்து வாங்கி அட்ஜஸ்ட் பண்ணலான்னு பார்த்தா இங்க இருக்கிற பாப்புலேஷனுக்கு இங்க இருக்கிற டிமாண்ட்க்கு இந்தியன் கவர்மெண்ட் வந்து எதுவுமே தேவையை வந்து பூர்த்தி பண்ண முடியாது. மோஸ்ட்லி அந்த எல்பிஜி இஷ்யூ சால்வ் பண்றதுக்கு ஹோட்டல்ஸ்க்குலாம் கொஞ்சம் அளவுக்கு ஸ்டாப் பண்ணி வீட்டுக்கு சப்ளை பண்றது கண்டினியூஸ் ஓரளவுக்கு பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த இடத்துலயுமே பிரச்சனை போயிட்டு இருக்கு. நிறைய இடத்துல பார்க்கலாம், ரோட்ல கேஸ் வண்டி போகும்போது அதை சுத்தி நிறைய மக்கள் நிக்கிறாங்க. நிறைய பேர் கேஸ் ஆபீஸ் வெளியே நிக்கிறாங்க. நிறைய பேருக்கு சொல்ற கம்ப்ளைண்ட், கேஸ் ஆபீஸ்ல கால் பண்ணா கால் ரெஸ்பான்ஸே இல்ல, கேஸ் பண்ணி இத்தனை நாள் ஆச்சு, நான் கேஸ் பண்ணி இத்தனை நாள் ஆச்சு, கேஸ் கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. எல்பிஜி மட்டும் தான் இஷ்யூன்னு பார்த்தா நேத்து நைட்ல இருந்து பார்த்தோம்னா சென்னை தமிழ்நாடு இருக்குல்ல எல்லா பெட்ரோல் பேங்க்ஸ்லுமே ஒரே கூட்டம் தான். காரு, லாரி, 2 வீலர்ஸ் அப்படின்னு சொல்லி கிலோமீட்டர் கணக்குல லைன் பை லைனா நிக்கிறாங்க. சில பேர் யாரோ வந்து வாட்ஸ்அப்லயோ ஏதோ ஒரு சொல்லி குழப்பி விட்டா லாஸ்ட் வீக் மற்ற ஸ்டேட்ஸ்ல கர்நாடகால, ஆந்திரால, அந்த மாதிரி டெல்லி சைடு, அந்த மாதிரி நார்த் சைட்ல இருக்க சில ஸ்டேட்ஸ்ல மட்டும் தான், சில இடத்துல மட்டும் தான் பார்த்தோம். அங்கதான் அந்த மாதிரி கூட்டம் சடனா வந்துச்சு பெட்ரோல்ஸ் வாங்குறதுக்கு. சரி, அங்கோட முடிஞ்சுன்னு பார்த்தா தமிழ்நாட்டிலுமே நேத்து நைட்ல இருந்து சென்னையிலுமே, சரி தமிழ்நாட்டுல மட்டும் வேற மற்ற ஊர்ல மட்டும் தான் பண்றாங்க, சென்னையிலுமே பார்த்தோம்னா வீட்டுல இருக்கிற சும்மா நிக்கிற வண்டி, வேலை இல்லாத இருக்க பசங்க எல்லாம் எல்லாரும் கூப்பிட்டு அவங்கள வச்சிருக்கிற வண்டியெல்லாம் சும்மா இருக்கிறது போயிட்டு பெட்ரோல் பேங்க் ஃபில் பண்ணிட்டு வாங்க சொல்லி எல்லாரும் அமுச்சுட்டு பெட்ரோல் பேங்க்ல அவன் யூஸ்வலா வந்து 1 லிட்டர் 1.5 லிட்டர் போடுறவன் 3 லிட்டர் 4 லிட்டர் போடுறான், 10 லிட்டர் போடுறவன் 5 லிட்டர் போடுறவன் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு போறாங்க. இந்த மாதிரி ஃபில் பண்ணிட்டு டீசல் பெட்ரோல் போகும்போது நேச்சுரலாவே இந்த பெட்ரோல் டீசலுக்கான டிமாண்ட் ஆகல. பட் பப்ளிக் இந்த மாதிரி அதிகமா அவங்க தேவைக்கு அதிகமா அவங்க வாங்குறதுனால ஆர்டிஃபிஷியல் டிமாண்ட் வந்து கிரியேட் ஆயிருக்கு. இதனால நேத்து நைட்ல இருந்து பெட்ரோல் பேங்க்ல கண்டினியூ சப்ளை ஆன அப்புறமா இன்னைக்கு காலையில இருந்து நிறைய பெட்ரோல் பேங்க்ஸ்ல ஸ்டாக்கே இல்லைன்னு சொல்லி கூறப்படுது. இதனால எனக்கு எல்லாரும் வாங்க வந்து இன்னும் இருக்கிற மக்கள் அவங்கள பார்த்து நாமளும் போய் வாங்கலாம் சொல்லி எக்கச்சக்கமான கிரௌட். அங்கே 1 மணி நேரம் 3 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல சொல்லி தண்ணி நம்ம குடிப்போம்ல 20 லிட்டர் கேனு, அதெல்லாம் எடுத்துட்டு போய் புடிச்சிட்டு எடுத்துன்னு வருவாங்க. கேட்டா காருக்காக சொல்றாங்க. பப்ளிக் வந்து பேனிக்காக வேணாம், கவர்மெண்ட் வந்து ஒரு பக்கம் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க ஸ்டாக் இருக்குன்னு சொல்லி. இதே மாதிரி ஸ்டார்டிங்ல அவங்க எல்பிஜி கூட ஸ்டாக் இருக்குன்னு சொன்னாங்க. இன்னொருத்தவங்க வந்து இந்த நியூஸ் தான் நம்பாதீங்க. இன்னொரு பக்கம் வந்து எல்பிஜி கேஸ் வந்து புக்கே ஆக மாட்டேங்குது, நிறைய பேருக்கு வந்து புக் பண்ணவங்களுக்கு நிறைய பேர் வரல அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் நியூஸ் போயிட்டு இருக்கு. இதனால நிறைய பேர் வந்து அந்த உடன் ஸ்டவ்க்கு, இண்டக்ஷன் ஸ்டவ்க்கு மூவ் ஆகுறாங்க. இன்ஸ்டாமார்ட்ல, ஃபிளிப்கார்ட், அமேசான்ல எல்லாத்துலயுமே பார்த்தோம்னா கரண்ட்ல எங்கிற இண்டஸ்ட்ரி வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் போயிருக்கு. அந்த அளவுக்கு சேல்ஸ் ஆயிருக்கு பாத்துக்கோங்க. ஏன்னா இண்டக்ஷன் ஸ்டவ் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கரண்ட் இருக்கனால. பட் வந்து அந்த கரண்ட் பில் அதிகமா வரும். போக போக எந்த அளவுக்கு மோசமாகும்னு சொல்லி தெரியல. எங்கேயோ ஒரு இந்த நடக்கிற வார் பார்த்தோம்னா நம்மளுக்கு எஃபெக்ட் ஆகுதுன்னு பார்த்தா கடைசியில வந்து நம்ம வீட்டுல இருக்கிற ஒரு சாப்பாடு சாப்பிடுற பொருள் வந்து நிக்குது, அங்க வரைக்கும் அந்த பிரச்சனை வந்திருக்கு. சாப்பாடுல மட்டும் தான் எஃபெக்ட் பார்த்தா எல்பிஜிக்கான ஷார்டேஜ் கண்டினியூ ஆச்சுன்னா இன்டர்நெட் டவர்ஸே இம்பாக்ட் ஆகும் சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை பொய்யும் தெரியல, நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்டர்நெட் டவர்ஸ் இம்பாக்ட் ஆச்சுன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஃபிளட் டைம்ல இன்டர்நெட் டவர்ஸ் எல்லாம் இம்பாக்ட் ஆயிருக்கு. அதனால நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க. இன்கேஸ் இம்பாக்ட் ஆச்சுன்னா நமக்கு நெட் கிடைக்காது, நம்ம கால் பேச முடியாது, நார்மலான ஒரு லைஃப் நம்ம வாழ முடியாது. நம்மளுக்கு ஒரு பழகிடுச்சு, இன்டர்நெட்டும் நம்ம வந்து ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டோம். எப்போ ஃப்ரீயா இருக்குமா போன் யூஸ் பண்றது, வீடியோஸ் பாக்குறது, எஜுகேஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்றது. அப்படி சொன்னா இன்டர்நெட்க்கும் ஹியூமன் பீயிங்ஸ்க்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கு. எந்த அளவுக்கு கரண்ட் நம்ம மக்களுக்கு எப்படி முக்கியமோ அதே மாதிரி தான் இப்போ இன்டர்நெட்டும் ரொம்ப முக்கியம். இது போக போக இன்டர்நெட்ல இம்பாக்ட் ஆச்சுன்னா ரொம்ப பெரிய அளவுக்கு எக்கனாமி பாதிக்கப்படும். பப்ளிக் என்ன ஃபியர்னா எங்க நம்ம ரேட் ஏறிடுமோ, ஏன்னா ஏற்கனவே வந்து எல்பிஜி ரேட் வந்து சடனா 60 to 70 rupees ஏற்றிட்டாங்க. ஒரு பக்கம் கச்சாயில் விலை ரைஸ் ஆயிட்டு இருக்கு. அது ஒருவேளை ஏறிச்சுட்டா ரேட், அதுக்காக நம்ம பிரியரா வாங்கி வச்சுக்கலாம் சொல்லி எல்லா பப்ளிக்கும்
காலியாரம்னு சொல்லி எல்லாம் வரசி கட்டி நிக்கிறாங்க. தெரிஞ்ச வரைக்கும் நிறைய பேர் ஆம்பளைங்க தான் இருக்காங்க. அவங்க வந்து டாஸ்மாக் கடைக்கும் ரேஷன் ஷாப்ல கூட நின்று இருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த பெட்ரோல் டீசலுக்காக அந்த அளவுக்கு லைன்ல வெயிட் பண்ணி வாங்கிட்டு போறாங்க. ஏன்னா அது ரொம்ப முக்கியம். நானே கேஸ் இல்லாம 2 நாளா சரியாவே சாப்பிடல, கேஸும் கிடைக்கல, போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இதுல ரொம்ப பாதிக்கப்பட்டாருன்னா பெட்ரோல் பேங்க்ல வேலை செய்யற பசங்க பொண்ணுங்க இருந்தாலும் சரி, அதே மாதிரி இப்ப டெலிவரி பண்றாங்கல்ல கேஸ் வீட்டுல எடுத்துன்னு வந்து, அவங்க வந்து அங்க பண்ற வேலையோட பப்ளிக் வந்து அவங்க கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்டு சாவடிக்கிறாங்க. அதுலயே அவங்க டயர்ட் ஆறானுங்க. பெட்ரோல் பேங்க்ஸ்லாம் கண்டினியூஸா வந்து அவங்க 10 to 12 hours ஷிஃப்ட் பண்ணுவாங்க. நான் ஸ்டாப்பா இந்த மாதிரி பெட்ரோல் போயிட்டு அவங்களே டயர்ட் ஆகி நிறைய பேர் லீவ் எடுக்கிற சூழ்நிலை உருவாகி இருக்கு. ஏன்னா ஒரே டைம்ல எத்தனை பேர் பெட்ரோல் போட்டா அவங்களும் என்ன பண்ணுவாங்க. இப்போ எனக்கே என் வண்டிக்கு பெட்ரோல் தேவைப்படுது. நான் பெட்ரோல் பேங்க்ல போனா இருக்குமா இல்லையா தெரியல, எவ்வளவு பெரிய கியூன்னு சொல்லி தெரியல, அங்க போய் வெயிட் பண்ற மாதிரி கூட இருக்கும். பப்ளிக் வந்து ரொம்ப ஃபியர் பண்ணாதீங்க. ஸோ இந்த சுச்சுவேஷன் எப்படி ஃபர்தரா ரொம்ப எஸ்கலேட் ஆகி இன்னும் ரொம்ப மோசமா ஆகுமா? ஏன்னா ஏற்கனவே நம்ம எல்பிஜில அடி வாங்கிட்டோம், அதுல ஆட்டோ அடிபட்டு இருக்கு, வீட்டுல இருக்க சமையல் சாப்பாடு வரைக்கும் அடிபட்டு இருக்கு, நிறைய பேர் சமையல் இல்லாம நிறைய ஹோட்டல்ஸ் அடிபட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நிறைய கார்பரேட் கம்பெனிஸ்ல நிறைய ஒர்க் பண்றவங்க நிறைய பேர் நமக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த கொரோனாவே சொல்லலாம். ஸோ ஏற்கனவே சில காலேஜஸ் சில யூனிவர்சிட்டிஸ்க்கும் வந்து லீவ் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். கேஸ் ஷார்டேஜ் இருக்குனால ஹெச்எல் கம்பெனிக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போ வந்து நியூஸ் என்னன்னா, ஈரான் வந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ்ல வந்து இந்தியாவோட கப்பலுக்கு வந்து போறதுக்கு வந்து அனுமதி கொடுத்துருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. 2-3 hours அப்புறமா ஈரான் வந்து அதை மறுத்துக்கு, நல்ல நம்ம வந்து அனுமதி கொடுக்கலன்னு சொல்லி. இது எப்படி போகும்னு சொல்லி தெரியல. எல்லாரும் வெயிட் பண்ணி பாருங்க. அடுத்த வீடியோ கண்டிப்பா சந்திப்போம். அப்போ வரைக்கும் தேங்க்யூ, பாய்.